இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. புங் தக்க வைத்த தொகுதிகள் காலியானது எஸ்பிஆரிடம் தெரிவிக்கப்பட்டது. ஸ்ரீ புங் முக்தார் ராடின் காலமானதை அடுத்து அவர் உறுப்பினராக இருந்த கினபத்தாங் நாடாளுமன்றம் மற்றும் லாமாக் சட்டமன்ற ஆகியவை காலியாக இருப்பது மலேசிய தேர்தல் ஆணையம் எஸ்பிஆருக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. திங்கட்கிழமை மக்களவைத் தலைவர் தான் ஸ்ரீ டாக்டர் ஜஹாரி அப்துல்லிடம் இருந்தும் நேற்று சபா சட்டமன்ற சபாநாயகர் டாக்டர் ஸ்ரீ காசிம் எம் யஹ்யாவிடம் இருந்தும் இது தொடர்பிலான அறிவிக்கைகளை பெற்றதாக அந்த ஆணையம் தெரிவித்துள்ளது. அவ்விரு தொகுதிகளின் இடைத்தேர்தல்களுக்கான தேதிகள் மற்றும் இதர விவரங்கள் குறித்து வரும் டிசம்பர் 16ஆம் தேதி சிறப்பு கூட்டம் ஒன்று நடத்தப்படும் என்று அதன் செயலாளர் டத்தோ கைருல் ஷாரில் இட்ரிஸ் ஓர் அறிக்கையில் தெரிவித்தார். சிறப்பு கூட்டம் நிறைவடைந்தவுடன் செய்தியாளர்கள் சந்திப்பு கூட்டம் ஒன்றும் நடத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். அண்மையில் நடந்து முடிந்த சபா மாநில தேர்தலில் லாமாக் தொகுதியில் 6 முனை போட்டியை எதிர்கொண்ட அம்மாநில தேசிய முன்னணி தலைவருமான 66 வயது புங் முக்தார் 153 வாக்குகள் பெரும்பான்மையில் தமது தொகுதியை தற்காத்தார். அதன் பின்னர் கடந்த வெள்ளிக்கிழமை கோத்த கினபாலுவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவர் உயிரிழந்தார். மித்ராவின் முயற்சியின் கீழ் தமிழ் பள்ளிகளுக்கு திறன் பலகை அறிமுகம். இன்றைய நவீன காலத்தில் இணையம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப பயன்பாடும் தேவையும் பள்ளிகளில் அத்தியாவசியமாகிவிட்டது. அதில் தமிழ் பள்ளி மாணவர்கள் பின்தங்கிவிடக் கூடாது என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்திய உருமாற்று பிரிவான மித்ராவின் முயற்சியின் கீழ் தமிழ் பள்ளிகளுக்கு ஸ்மார்ட் போர்டு எனும் திறன் பலகை வழங்கும் புதிய திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கோலாலம்பூரில் உள்ள விவேகானந்தா தமிழ் பள்ளியில் நடைபெற்ற இந்த ஸ்மார்ட் போர்டு அறிமுக விழாவில் கல்வி அமைச்சர் ஃபட்டினா சிண்டே, கல்வி துணை அமைச்சர் வாங்காவோ மற்றும் தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர். மரபு ரீதியான வெள்ளை பலகைகளுக்கு விடை கொடுத்து அதிநவீன திறன் பலகைகளை பள்ளிகளுக்கு அறிமுகப்படுத்தும் நோக்கில் தொடக்கமாக ஸ்லாங்கூர் கூட்டரசு பிரதேச மாநிலங்களைச் சேர்ந்து 104 தமிழ் பள்ளிகளுக்கு இது வழங்கப்பட உள்ளது. அதன் முதல் கட்டமாக நேற்று கோலாலம்பூரை சேர்ந்த 15 மற்றும் ஸ்லாங்கூரின் 10 தமிழ் பள்ளிகளுக்கு திறன் பலகைகள் வழங்கப்பட்டன. இந்த திறன் பலகை நிச்சயம் தமிழ் பள்ளிகளுக்கு பெரும் பயனாக இருக்கும் என்று தாம் நம்புவதாக டாக்டர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் கூறினார். எஸ்எஸ்டி வரி அமைப்பை நிலைநிறுத்த அரசாங்கம் முடிவு. மிகவும் திறமையான மற்றும் பயனுள்ள வரி விதிப்பு முறையை உறுதி செய்வதற்காக மேம்பாடுகளை செயல்படுத்தும் அதே வேளையில் தற்போதுள்ள விற்பனை மற்றும் சேவை வரி எஸ்எஸ்டி கட்டமைப்பை நிலைநிறுத்த அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. மக்களால் பொதுவாக பயன்படுத்தப்படும் அடிப்படை பொருட்கள் மற்றும் சேவை மீது இந்த வரி விதிக்கப்படுவதில்லை என்பதால் இந்நடவடிக்கை இலக்கிடப்பட்ட முறையில் பயனீட்டாளர்களின் வரிகளை பராமரிப்பதற்கான அரசாங்கத்தின் அணுகுமுறையாகும் என்று நிதி துணை அமைச்சர் லிம் ஹோ யிங் தெரிவித்தார். எஸ்எஸ்டி மலேசியாவில் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக பயன்படுத்தப்பட்டு வரும் இலக்கிடப்பட்ட வரி விதிப்பு முறையாகும் என்றும் இது தொழில்துறை, வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்களால் புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அமைப்பு என்றும் லிம் ஹோ யிங் விளக்கினார். எஸ்எஸ்டியை செயல்படுத்துவது அரசாங்கத்திற்கு விரைவான நிதி தாக்கத்தையும் அளிக்கும் என்றார் அவர். நாட்டின் வரி விதிப்பு முறை நிலையாக இருப்பதை உறுதி செய்வதற்கு பொருள் மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டியை மீண்டும் அமல்படுத்துவது அல்லது எஸ்எஸ்டிஐ முறையை மேம்படுத்தும் அரசாங்கத்தின் அணுகுமுறை குறித்து செனட்டர் டத்தோ சி சிவராஜ் எழுப்பிய கேள்விக்கு லிம் அவ்வாறு பதிலளித்தார். இணைய விளையாட்டுகள் தொடர்பில் விரிவான பேச்சுவார்த்தை. இணைய விளையாட்டுகளின் போது சிறார்களின் பாதுகாப்பு குறித்த பிரச்சனையை அரசாங்கம் விரிவாக ஆராய்ந்து வரும் நிலையில் அது தொடர்பான கருத்துகள் மற்றும் உள்ளீடுகளை பெற பங்குதாரர்களுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தும். இணைய விளையாட்டு சூழலில் சிறார்களின் பாதுகாப்பு அபாயங்களை சமாளிப்பதில் பொருத்தமான மற்றும் பயனுள்ள ஒழுங்குமுறைகள் குறித்து அரசாங்கத்திற்கு முழுமையான கண்ணோட்டம் கிடைப்பதை உறுதி செய்வதே அதன் நோக்கமாகும் என்று தொடர்பு துணை அமைச்சர் தியோனே சிங் தெரிவித்தார். இணைய விளையாட்டு தளங்களில் உள்ள உள்ளடக்கம் தற்போது உரிமம் பெற்ற சேவை பிரிவில் சேர்க்கப்படவில்லை. ஆயினும் உள்ளடக்கம் சட்டவிரோதமாக இருந்தால் 1998ஆம் ஆண்டு தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டம் பிரிவு செக்ஷன் 233 கீழ் அல்லது தனிநபரோ அதிகாரிகளோ புகார் அளிக்கும் போது நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் என்று தியோனே சிங் சொன்னார். இந்த நடவடிக்கை பொருந்தக்கூடிய சட்டங்களின் விதிகளுக்கு உட்பட்டு உள்ளடக்கம் நீக்குதல், கோரிக்கைகள், மேல் விசாரணை அல்லது தொடர்புடைய வலைதளத்தின் மீதான கட்டுப்பாடுகளுக்கான கோரிக்கைகள் ஆகியவை அடங்கும் என்றார் அவர். இண்டிகோ நெருக்கடியால் பயணிகள் கடும் அதிருப்தி.
இந்தியாவின் மிகப்பெரிய விமான நிறுவனமான இண்டிகோ இம்மாதம் குறைந்தது 2000 புதிய விமான சேவைகளை ரத்து செய்ததை அடுத்து புதுடெல்லியில் உள்ள விமான நிலையத்தில் தங்களின் பயண பெட்டிகளையும் பொருட்களையும் தேடி கண்டுபிடிப்பதில் பயணிகள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். விமான பயண பாதுகாப்பை மேம்படுத்தும் முயற்சியில் விமானிகள் விமானத்தை இயக்கும் நேரத்தை கட்டுப்படுத்தும் கடுமையான புதிய விதிமுறைகளை இந்திய அதிகாரிகள் அறிமுகப்படுத்தியுள்ளனர். ஆனால் தனது நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்துவதற்கான காலக்கெடுவை சரியாக திட்டமிட தவறியதோடு ஊழியர்கள் பற்றாக்குறையால் இண்டிகோவின் சேவையில் நெருக்கடி பெருகியுள்ளது. இதனால் பல ஆயிரக்கணக்கான பயணிகள் விமான நிலையங்களில் சிக்கிக் கொண்டதோடு அவர்களின் விடுமுறை, திருமண ஏற்பாடுகள் என பல திட்டங்களும் பாதிக்கப்பட்டுள்ளன. மேலும் காணாமல் போன பயண பெட்டிகளை தேடுவதில் பயணிகளின் கோபம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்த நெருக்கடியால் கடந்த 7 நாட்களில் இண்டிகோவின் பங்குகள் கிட்டத்தட்ட 17 விழுக்காடு சரிந்துள்ள வேளையில் அதன் சந்தையில் மதிப்பில் கோடிக்கணக்கான இழப்பு ஏற்பட்டுள்ளது. 5,11,544 மலிவு விலை வீடுகளை அரசாங்கம் கட்டி முடித்துள்ளது. 5,11,544 மலிவு விலை வீடுகளை மடானி அரசாங்கம் வெற்றிகரமாக கட்டி முடித்துள்ளது. 12வது மலேசியா திட்டத்தின் கீழ் நிர்ணயிக்கப்பட்ட 5 லட்சம் வீடுகளை கட்டி முடிக்க நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை இந்த எண்ணிக்கை கடந்துள்ளதாக வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் ஞாங்கோர் மிங் தெரிவித்தார். மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கங்கள் மற்றும் தனியார் கட்டுமான நிறுவனங்களுக்கு இடையிலான நெருக்கமான ஒத்துழைப்பின் வழி இந்த வெற்றி அடையப்பட்டதாக ஞாங்கோர் மிங் விளக்கினார். இதற்கு முன் எந்த முந்தைய அரசாங்கமும் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை அடைவதில் வெற்றி பெற்றதில்லை. மாண்புமிகு பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான மடானி அரசாங்கம் 5 லட்சம் மலிவு விலை வீடுகளை கட்டும் இலக்கை அடைந்தது மட்டுமல்லாமல் அந்த இலக்கு கடந்த வரலாற்றை படைத்த முதல் அரசாங்கமாக மாறி உள்ளது என்றார் அவர். செவ்வாய்க்கிழமை ஜொஹூர் பாருவில் விஸ்தாத்தியாரா ஜொஹூர் பாரு வீடமைப்பு திட்டத்தின் சாவி வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அவசரமாக தரையிறங்கிய சிறு விமானம் MSAF-க்கு சொந்தமானது. தைப்பிங்கின் தெக்கா விமான நிலையத்திற்கு அருகில் உள்ள பகுதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அவசரமாக தரையிறங்கிய மைக்ரோ லைட் ரக சிறிய விமானம் MSAF எனப்படும் மலேசிய ஆகாய விளையாட்டு சம்மேளனத்திற்கு சொந்தமானது என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் தொடர்புடைய விமானியும் பயிற்சியாளரும் அச்சம்மேளனத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளதும் கண்டறியப்பட்டதாக பேராக் போலீஸ் தலைவர் நூர் ஹிஷாம் நோர்டின் தெரிவித்தார். நேற்று பேராக் தாப்பா மாவட்ட போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் நூர் ஹிஷாம் நோர்டின் செய்தியாளர்களிடம் இத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார். இச்சம்பவம் குறித்து காலை மணி 10 அளவில் தங்களுக்கு தகவல் கிடைப்பதாக தைபிங் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP முகமது நசீர் இஸ்மாயில் கூறியிருந்தார். அதில் காயமடைந்த 46 வயது விமானியும் மற்றும் 40 வயது பயிற்சியாளரும் தைபிங் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பொதுப்பணி அமைச்சின் திட்டங்களில் 3% மட்டுமே பிரச்சனைகளை எதிர்நோக்கியுள்ளன. பொதுப்பணி அமைச்சின் கீழ் மேற்கொள்ளப்படும் திட்டங்களில் 3 விழுக்காடு மட்டுமே தாமதமாகவும் பிரச்சனைகளை எதிர்நோக்கக்கூடிய திட்டங்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. ஒவ்வொரு திட்டமும் நிர்ணயிக்கப்பட்ட தரவு நிலைகள் மற்றும் அட்டவணைப்படி நிறைவு செய்யப்படுவதை உறுதி செய்ய அமைச்சர் தொடர்ந்து கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று அதன் அமைச்சர் ஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி தெரிவித்தார். தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் அனைத்து திட்டங்களின் முழு அடைவு நிலையையும் இந்த புள்ளி விவரங்கள் பிரதிபலிக்கவில்லை என்றும் பல திட்டங்கள் திட்டமிட்டபடி மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அலெக்சாண்டர் நந்தாலிங்கி விவரித்தார். ஆனால் 3 விழுக்காடு சிறியதாக இருந்தாலும் நாங்கள் கவனம் செலுத்துகிறோம். அதனால்தான் அதை கண்காணிக்கவும் விதிகளின்படி தகுந்த நடவடிக்கை எடுக்கவும் அமைச்சின் தலைமை செயலாளர் ஒரு சிறப்பு குழுவை உருவாக்கியுள்ளார் என்றார் அவர். நேற்று கோலாலம்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் நந்தாலிங்கி அவ்வாறு கூறினார். ஊராட்சி அதிகாரிகள், மாநில அரசாங்கங்கள் மற்றும் தொடர்புடைய நிறுவனங்கள் போன்ற பல்வேறு நிலைகளை உள்ளடக்கி சில திட்டங்களில் தாமதங்கள் ஏற்படுவதாக அவர் கூறினார்.